நம்மளுடைய கைரேகையை வச்சு தான் நாடியில் வந்து அவங்க எந்த மாதிரியான ரேகை அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஓலைச்சுவடி எடுப்பாங்க. நம்மளுடைய கைரேகைக்கும் அந்த ஓலைச்சுவடிக்கும் என்ன சார் கனெக்ஷன்? என்ன மாதிரியான கனெக்ஷனில் வந்து அது இருக்கும்? நல்ல கேள்விங்க அது. ஏன்னா யாரும் கேட்காத ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இவ்வளோ நாள். நம்மளுடைய இந்த ரேகை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரபியல் குறியீடு, அதாவது இங்கிலீஷில் அதுக்கு என்ன சொல்லுவீங்க, ஜெனட்டிக் கோடு அப்படிங்கிறோம். நம்மளுடைய மூதாதிரியர்களுடைய காலகட்டத்திலிருந்து இந்த சோலுடைய கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய மரபுகளை பற்றியும் இது கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரேகை தான் நம்மளுடைய நம்ம யாருங்கிறதுக்கான உள்ள ஒரு அடையாளமாக மகரிஷி வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த ரேகை வந்து பார்த்திங்கன்னா பல கோணங்களில் பல அடையாளங்களில் இது வந்து சொல்லப்படுது. இந்த ரேகையினுடைய அடையாளங்களை கொண்டு மகரிஷி வந்து நம்மளுடைய வாழ்க்கை பற்றிய, நம்மளுடைய பிறப்பை பற்றிய ரகசியங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நிச்சயம் சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாங்க. இந்த ரேகை ஒன்று போதும். நீங்கள் யார், உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியம், அதில் வந்து கடந்த காலம், நிகழ்காலம், அடுத்து வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து குறிப்பிடுது. இந்த ரேகையை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயங்களை இந்த நாடி ஜோதிடத்தில் நம்ம சொல்லலாம்.